தங்கத்தை விட விலை உயர்ந்த ஒரு விஷம் இருக்கு. இந்த விஷத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். ஸ்கார்பியன் வேனம் அப்படின்றது ஒரு தேளோட வால் பகுதியில் இருக்கிற வேனம் கிளாண்ட்ல உருவாகும் ஒரு சக்தி வாய்ந்த திரவம்னு சொல்லலாம். இதுல நூற்றுக்கணக்கான புரோட்டீன்ஸ், பெப்டைன்ஸ், டாக்சின்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விஷத்தோட முக்கிய பணி என்னன்னா வேட்டை பிடிக்கவோ எதிரிலிருந்து தற்காப்பு பெறவும் பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விஷம் மனித உடல்ல நரம்பு மண்டலத்தை தாக்கும் அப்படின்றத சொல்லலாம். சில தேள் விஷங்கள் ரொம்பவே ஆபத்தானது. அதனால ஏற்படும் அறிகுறிகள் என்னன்னா கடுவலி ஏற்படலாம், இதய துடிப்பு அதிகரிக்கலாம், சுவாச பிரச்சனை ஏற்படலாம், நரம்பு மண்டல பாதிப்பு கூட ஏற்படலாம் அப்படின்றத சொல்லலாம். சில நேரங்கள்ல இது ஸ்கார்பியன் இனோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கார்பியன் வேனம் உலகிலேயே விலையுயர்ந்த திரவங்கள்ல ஒண்ணு. அதுக்கு என்னென்ன முக்கிய காரணங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேள்ல இருந்து ஒரு தடவை 1 to 2 மில்லிகிராம் விஷம் தான் கிடைக்கும். 1 கிராம் வேனம் தயாரிக்க ஆயிரக்கணக்கான தேள்கள் தேவைப்படுது. விஞ்ஞானிகள் தேலை மைல்ட் எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் மூலம் மில்க் செஞ்சு விஷத்தை எடுப்பாங்க. பல மருத்துவ ஆராய்ச்சிகள்ல இது முக்கியமாக பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானிகள் சில ஆய்வுகள் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 கிராம் ஸ்கார்பியன் வேனம் சுமார் $7 மில்லியன்ல இருந்து $10 மில்லியன் வரை இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய பணத்துல 50 கோடியிலிருந்து 80 கோடி வரை இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது தங்கத்தை விட பல மடங்கு விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா உலகத்துல 2000+ ஸ்கார்பியன் ஸ்பீசிஸ் இருக்கு. ஆனா அதுல சுமார் 30 ஸ்பீசிஸ் மட்டும் தான் மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. அதுல ரொம்பவே சக்தி வாய்ந்தது எது அப்படின்னா டெத் ஸ்லேக் ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கார்பியன் தான் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.